ஒவ்வொரு விஷயமும் நம்மள ஒரு நிழல் மாதிரி துரத்திட்டு வரதா எப்படியாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு சும்மா ஃப்ரீயா நடக்கிறது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சில சமயம் நமக்கு நாமே தோணும் இல்லையா, நாம செஞ்ச நல்லது கெட்டது தான் நம்மளோட அடையாளம்னு. அது ஒரு மாதிரி சிலந்திய அதுவே பின்னன வலையில மாட்டிக்கிற மாதிரி தான். அந்த வலைக்கு பேர் தான் கர்மா. இத ஒரு நிமிஷம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு பெரிய ஊஞ்சல் உட்காந்துருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் தர்ற பெருமை உங்கள மேல தூக்குது. சரின்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே நீங்க செஞ்ச தப்புங்களோட குற்ற உணர்வு உங்கள கடகடன்னு கீழே இழுக்குது. இந்த ஆட்டம் எப்பதான் நிக்கும் தோணுதா? நம்ம எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு கணக்கு நோட்டு வச்சிருக்கோம். இது சரி, அது தப்புன்னு பிளஸ் மைனஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா நாள் கடைசியில பார்த்தா இந்த கணக்கு வழக்குகள் நம்மள ஒரு கைதி மாதிரி கட்டி போட்டிருக்குங்கிறது தான் நிஜம். ஆனா இந்த ஊஞ்சல் ஆட்டத்தை மொத்தமா நிறுத்தி அந்த கணக்கு புத்தகத்தையே தூக்கி கடாசிட ஒரு சூப்பரான பழங்கால வழி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க அந்த விடுதலைக்கான வழியில நாமளும் பயணம் பண்ணுவோம். இந்த பழங்கால ஞானம் ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஐடியாவை சொல்லுது. அதாவது நாம செய்யற நல்லது கெட்டது எதுவுமே நம்ம மேல ஒட்டாம இருக்க ஒரு வழி இருக்கு. இது நம்ம செயல்களோட விளைவுகள்ல இருந்து முழுசா விடுதலை அடைய ஒரு பாதைய காட்டுது. இந்த விடுதலைக்கான வழிய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. அப்பதான் இதோட முழு ஆழமும் நமக்கு விளங்கும். இருவகை செயல்கள்னா சும்மா நல்லது கெட்டதுன்னு மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய சைக்கிள் மாதிரி. நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்றீங்க, பதிலுக்கு அவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க, அதுக்கு தண்டனை கிடைக்குமோன்னு பயப்படுறீங்க. இந்த எதிர்பார்ப்பும் பயமும் தான் அந்த சுழற்சி. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நாம ஒரு நல்ல விஷயத்த பெருமைக்காகவும் ஒரு கெட்ட விஷயத்த பயத்தோடையும் செய்யும்போது ரெண்டுமே நம்மள ஒரே மாதிரி தான் கட்டுப்படுத்துது. ஒன்னு தங்கச்சங்கிலி, இன்னொன்னு இரும்புச் சங்கிலி. ஆனா ரெண்டுமே சங்கிலி தானே. இங்க அறியாமை இருள்னா பேய் பிசாசுன்னு அர்த்தம் இல்ல. நான் எனக்குன்னு நம்மள மட்டுமே சுத்தி யோசிக்கிற ஒரு பார்வை. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நமக்காக, நம்ம புகழுக்காக, நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக மட்டுமே இருக்கிற அந்த சுயநலமான கண்ணோட்டம் தான் அந்த இருள். சரி, அப்போ இந்த நான்ங்கிற இருட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி? அதுக்கான தீர்வை நோக்கி போகலாம் வாங்க. இது எப்படி ஒருபடி மேல போகுதுன்னு பார்க்கலாம். கடவுளின் புகழ்ங்கிறத நீங்க ஏதோ மத சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்க வேண்டியதில்ல. சிம்பிளா சொல்லணும்னா நம்மள விட பெரிய ஒரு நோக்கத்துக்காக வேலை செய்யறதுல கிடைக்கிற சந்தோஷம். அதுதான் நம்மளோட தனிப்பட்ட நார்த் ஸ்டார், நம்மளோட வழிகாட்டி. அப்ப ஃப்ரீடம்க்கு வழி ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப் தான். முதல்ல நமக்காக ஒரு உயர்ந்த கொள்கையை உருவாக்கிக்கணும். ரெண்டாவது, எனக்கு இதுல என்ன லாபம்னு கிடைக்கிறது விட்டுட்டு ஏன் கொள்கைப்படி இது சரியானு கேட்கணும். மூணாவது, கைத்தட்டலுக்காக இல்லாம அந்த கொள்கையை நிறைவேற்றுறதுக்காக மட்டும் செயல்படணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு வீடு மாத்த ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எவ்ளோ நல்ல ஃப்ரெண்டுன்னு பேர் வாங்கணும்னு நீங்க உதவினா வேலை முடிஞ்சதும் அவர் ஒரு டீ கூட வாங்கி தராதப்போ உங்களுக்கு கோபம் வரும். அந்த நல்ல செயல் ஒரு கசப்பான நினைவா உங்க மனசுல ஒட்டிக்கும். ஆனா நல்ல நட்பு தான் என் கொள்கைன்னு நினைச்சு நீங்க உதவினா அவர் பாராட்டுறதும் பாராட்டாததும் ஒரு விஷயமே இல்ல. உங்க கொள்கையை நிறைவேற்றின திருப்தி மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும். அந்த செயல் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். அதுதான் விடுதலை. சரி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளோட இன்னைக்கு வாழ்க்கைக்கு இது எப்படி பயன்படும்னு தொகுத்து பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது நம்ம செஞ்ச தவறுகளை டெலீட் பண்ற மேஜிக் ட்ரிக் கிடையாது. செஞ்சதை மறக்க முடியாது. முக்கியமான விஷயமே அந்த செயல்களோடு ஒட்டிக்கிட்ட வர்ற அந்த எமோஷனல் பாரத்தை, அதாவது அந்த பெருமையையும் குற்ற உணர்ச்சியையும் இறக்கி வைக்கிறது தான். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா விடுதலைக்கான பாதை சுயநலத்தை தாண்டி ஒரு பெரிய நோக்கத்துல தான் தொடங்குது. அந்த நாங்கிற கூட்டை விட்டு வெளியில பறக்கும்போதுதான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். அதனால நான் இந்த கேள்விய உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கைய வழிநடத்துற அந்த மெய்யான புகழ் எது, உங்களுக்கான நார்த் ஸ்டார் எது, அதை கண்டுபிடிங்க. உங்க செயல்களோட சுமையிலிருந்து விடுதலை நிச்சயம்.